நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே நமக்காக தொங்கினார். நம்முடைய மீட்புக்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டார். அவர் சிலுவையிலே மொழிந்த அந்த வார்த்தைகளை நாம் வருட வருடம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒருவேளை நம்முடைய வயது எவ்வளவு என்று கணக்கிட்டால் நமக்கு விவரம் தெரிந்த வருடத்திலிருந்து இந்த ஆண்டு வரை எத்தனையோ பெரிய வெள்ளி ஆராதனைகளை நாம் கடந்து வந்திருப்போம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அவர்களுடைய பார்வையிலே நிறைய அருளுரைகளை நாம் கேட்டிருப்போம். ஆனால் இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே என்ன கிரியை செய்தது அல்லது ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தினாரோ அதன் நோக்கம் நிறைவேறியதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. போதகர் தன்னுடைய முகவுரையிலே சொல்லியது போல, இந்த ஆராதனை வெறும் துக்கம் கொண்டாடுதலுக்கானதா அல்லது ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை அல்லது அவர் என்ன செய்தார் என்கிற நோக்கத்தை விளங்கி கொள்வதற்கானதா என்ற கேள்வியோடு கூட இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நாம் லூக்கா 23 வாசிக்க கேட்டோம். 3 கள்ளர்களை அங்கு சிலுவையிலே அறைகிறார்கள். கொல்கதா கபாலஸ்தலம் என்கிற அந்த மலையிலே 3 கள்ளர்களிலே 2 புறமும் வேறு, நடுவிலே இயேசுவை அவர்கள் அறைகிறார்கள். இந்த 2 பக்கத்தில் இருக்கிற கள்ளர்களும் நாம் வசனத்தில் வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்வது, they are known to each other. அவர்களுக்கு ஒருவரை ஒருவர் நன்கு தெரிந்திருக்கிறது. அந்த 2 கள்ளர்களும் ஒருவருக்கொருவர் நன்கு தெரிந்தவர்களானதால் அவர்களுக்குள்ளே ஒரு உரையாடல் நடக்கிறது. இந்த காட்சியை நாம் கற்பனை செய்து பார்க்கும்போது நமக்கு நன்கு புரிவது, அளவில்லாத உடல் வலியும் வேதனைகளும் அந்த இடத்திலே சிலுவையில் தொங்குகிறவர்களுக்கு காணப்படும். அதையும் தாண்டி அவர்கள் பேசுவதாக இருந்தால் மிகுந்த பலத்தை பிரயோகித்து அவர்கள் பேச வேண்டும். ஒவ்வொரு மூச்சு எடுக்கணும்னாலே ரொம்ப வலியும் வேதனையும் அங்கே இருக்குன்றது தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த ஆணிகளில் தான் பேலன்ஸ் பண்ணி அவர்களுடைய சரீரம் தொங்கி கொண்டிருக்கிறது. அதுலேயும் அந்த ஒரு கள்ளன் கேலியான கருத்தை அவன் சொல்லுகிறான். பார்க்கிற 39, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். இஃப் யூ ஆர் சோ. ஒருவேளை விசாரணையின் போது இவர்களும் கூடயே இருந்திருக்கலாம். நீ யூதருக்கு ராஜாவா, நீ கிறிஸ்துவா என்றெல்லாம் அங்கே கேள்வி கேட்கப்பட்டது. அப்படியா, நீ ராஜாதானா, நீ கிறிஸ்துவா, அப்போ உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சி. ஒருவேளை கேள்வியுடைய டோனை நம்ம புரிந்து கொள்ளலாம். எங்க உனக்கு தைரியம் இருந்தால் செஞ்சு பாரு பார்ப்போம், இப்படி நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம்ல, அது போன்ற ஒரு கேள்வி. நீ கிறிஸ்துவா, அப்போ நீயும் இறங்கு, முடிஞ்சா எங்களையும் காப்பாத்து. ஆனால் இதை கண்டிக்கிறான் இன்னொருவன். 41 யாராவது வாசிக்கலாம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நீயும் நானும் நாம செய்த தவறுகளுக்கு சரியான ஒரு தண்டனையை பெற்றிருக்கிறோம். ஆனால் இவர் அப்படி ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை முறைகளை அதே ஊரில் இருந்து ஒருவேளை இவர்கள் கவனித்திருக்கலாம். தகாத ஒன்றையும் நடப்பிக்கல, சிலுவை தண்டனைக்கேற்ற குற்றம் ஒன்றுமே அவர் செய்யல. ஆனால் அவர் எங்கே வந்துட்டாரு? சிலுவைக்கு. நீ அவரை போய் கேலி பண்ணலாமா? நம்மோடு அவர் ஈக்குவலா, ஆனால் அறையப்பட்டார். அவரை போய் நீ எப்படி கேலி பண்ற? இப்பொழுது அவன் புரிந்து கொண்டவனாக பேசுகிறான். 42 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். என்னை நினைத்தருளும், என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டவரே. என்ன சொல்றாரு? அவர் தகாத ஒன்றையும் நடப்பிக்கல, அவர் தவற செய்யலை, அவர் துன்மார்க்கன் அல்ல, அவர் நியாயமான ஒரு நபர். ஆனால் தவறுதல் அவருக்கு தண்டனை தரப்பட்டுருச்சு. இது முதலாவது அவன் தெரிந்து கொண்ட உண்மை. இன்னொரு உண்மை என்ன? அவர் ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர். அதனால தான் அவன் கேட்கிறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது. அவனை மாதிரி டோன் இவர் உபயோகப்படுத்தலை. எங்க முடிஞ்சா நீ வரும்போது என்ன காப்பாத்துன்னு சொல்லலை, நீர் வரும் பொழுது, when you come to throne, இல்லை அங்கே வரும்போது என்னை நினைத்தருளும். இது மாதிரி நம்ம யோசேப்புடைய ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம். பானபாத்திரக்காரன்ட்டு அவன் சொல்லுவான், நீ போய் ராஜா சமூகத்தில் நிற்கும்போது என்னை ஞாபகம் வச்சுக்கோ, ஆனால் மறந்துடுறான். ஆனால் இங்கு இந்த கள்ளன் சரியாக புரிந்து கொண்டான், மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கையிலே நான் காப்பாற்றப்பட வேண்டுமானால் எனக்கு இவர்தான் உதவி செய்ய முடியும் என்பதை அறிந்து கொண்டான்.
நம்ம வாசிக்கிறோம், இந்த 7 வார்த்தைகளுமே ஒன்று பிதாவை நோக்கிய ஜெபமாக இருக்கிறது, அல்லது மனிதர்களுக்காக பேசப்பட்டதாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லி தருகிறது. முதல் வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், அது மன்னிப்பை கற்றுத்தந்தது, மன்னிப்பை வெளிப்படுத்துகிறதாக இருந்தது. இந்த 2ஆம் வார்த்தை ரட்சிப்பை உணர்த்துகிறதாக, வலியுறுத்துகிறதாக சொல்லப்படுகிறது. ரட்சிப்புனா என்ன, ரட்சகர்னா என்ன, சேவியர் என்ன காரணம், என்ன அர்த்தம்? படுகுழியில் இருக்கிற ஒருவனை கரம் நீட்டி தூக்கி எடுப்பது அல்லது அவனை காப்பாற்றுவது. அப்போ அவனுக்கு புரிந்திருக்கிறது, நான் கடைசி மணித்துளியில் இருக்கிறேன், இவரை விட்டால் என்னால் வேற யாருமே காப்பாற்ற முடியாது. அப்போ இந்த ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை சிலுவையிலே நியாயப்படி குற்றம் செய்து தண்டிக்கப்பட்ட ஒரு கள்ளன் அறிந்திருந்தான். அருமையான திருச்சபை மக்களே, இந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை சபையாக நாம் புரிந்திருக்கிறோமா? இண்டிவிஜுவலாக, தனி நபர்களாக நாம் இதை குறித்து அக்கறையோடு இருக்கிறோமா? சபைக்கு வருவதனாலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். அப்போஸ்தலர்ல முதலாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அவர்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறோம். அப்போ இருந்து எல்லாருக்கும் என்ன பெயர்? those who follow Christ are known as Christians. கிறிஸ்தவர்கள் என்று வழங்கப்படுகிறார்கள். கிறிஸ்தவ பெயர் இருப்பதனாலே நான் கிறிஸ்தவர் அல்ல, அல்லது ஆலயத்திலே பட்டியலிலே பெயர் இருப்பதனாலே நான் கிறிஸ்தவன் அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறார். கடைசி நேரத்தில் இதை உணர்ந்து கொண்டு மன்றாடின அந்த கள்ளனுக்கு ஆண்டவர் பதில் சொல்வது என்ன? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இந்த பரதீஸ் என்ற வார்த்தையை பாரடைஸ் என்று சொல்லுகிறோம். இங்கிலீஷில் ஒரு அழகான போயம் உண்டு, பாரடைஸ் லாஸ்ட் என்று. இந்த பாரடைஸ் அப்படின்ற வார்த்தை ஒரு பர்ஷியன் லாங்குவேஜ், பாரசீக மொழியிலிருந்து தருவிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இங்கே என்ன சொல்கிறாங்க, இது எப்படி இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? இது சுவர்கள் உள்ள ஒரு தோட்டத்தை குறிக்கிறது. இந்த வார்த்தை வால்ட் கார்டன் என்று சொல்கிறார்கள். ஒரு ராஜா இருந்தாருன்னா அவர் என்ன செய்வாராம், தான் யாரை கனப்படுத்த விரும்புகிறாரோ அவனை தன்னோடு கூட அந்த தோட்டத்தில் நடக்கும்படி அழைத்து அனுப்புவாராம். நம்ம எஸ்தர் சரித்திரத்தில் பார்க்குறோம், ராஜா கனப்படுத்த விரும்புகிறவனுக்கு என்ன செய்யணும், அப்படி இந்த நடைமுறையில் இருக்குன்னு நான் வாசித்தேன். தான் கனப்படுத்த விரும்புகிற ஒருவனை தன்னோடு கூட அந்த தோட்டத்திலே நடக்கும்படி அவர் அழைப்பாராம். கனம், இந்த ரட்சிப்பு என்பது என்னுடைய நியாயத்தினாலே தர்மத்தினாலே நான் பெற்றுக்கொள்வதல்ல, ஆண்டவர் எனக்கு தருகிற கனம், ஒரு பெரிய ஒரு தகுதி. இது என்னால் வந்ததல்ல, இதை அவன் விளங்கி கொண்டான். அதான் அழகா முன்னாடியே கன்ஃபெஸ் பண்றான், நாம் நியாயப்படி தண்டிக்கப்பட்டோம். இந்த ரட்சிப்புக்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனாலும் ஆண்டவரே நீர் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும். அன்பானவர்களே, நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாசித்தேன், அதை குறித்து சொல்ல நான் விரும்புகிறேன். இந்தியாவிலே ஒரு நாளைக்கு பல காரணங்களினாலே தோராயமாக 27,000 மரணங்கள் சம்பவிக்கிறதாம் அப்ராக்சிமேட்டாக. இதில் 450, எல்லாமே அப்ராக்சிமேஷன், நியரஸ்ட் வேல்யூ, 450 விபத்துக்களினாலே மரணம், 80 முதல் 100 வரை கொலைகளினாலே உயிரிழப்புகள் நடக்கிறது, 2200 வரை புற்றுநோய் மரணங்கள் மாத்திரம் இந்தியாவிலே ஒவ்வொரு நாளும் நடக்கிறது, 3700 கிட்டத்தட்ட மரணங்கள் புகையிலை பயன்படுத்தி வந்த விளைவுகளினாலே, அப்பார்ட் ஃப்ரம் கேன்சர் தவிர்த்து புற்றுநோய் ஏற்படுத்துகிற மற்ற விளைவுகளினாலே இறக்கிறவர்கள், கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேலே மது ஏற்படுத்துகிற பாதிப்பினாலே இறக்கிறவர்கள். இங்கு ஆண்டவர் எந்த ஆத்துமாவையும் புறம் தள்ளாதவர் என்பதை சிலுவையிலே அவர் காண்பிக்கிறார். ஏப்பா, நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவிக்கிற, என்னையும்ல அரைஞ்சிட்டாங்கன்னு அவர் சொல்லலை. இன்று என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய். அவனுக்கு அந்த தகுதியை கொடுத்து அவனுடைய ஆத்துமாவை கடைசி நேரத்திலே காப்பாற்றுகிறதை ஒரு பெரிய பொறுப்பாக அவர் நிறைவேற்றுகிறார். அன்பானவர்களே, இன்று சபையாக நாம் ஆத்துமாவை குறித்த கரிசனை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம், எச்சரிக்கவும் படுகிறோம். இன்று ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? நிறைய சபைகளில் இந்த கேள்வி கேட்கப்படுவதுண்டு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? நமக்கு அந்த கேள்வி கொஞ்சம் ஆடாக இருக்கும், என்ன வித்தியாசமாக கேட்குறாங்க, ஏன் நம்ம அந்த வார்த்தைக்கு யூஸ்டா இல்லை. ரட்சிப்பு என்பது என்ன? இவரே என்னை காப்பாற்ற முடியும் என்பதை விசுவாசித்து
பாவத்தை அவரிடத்தில் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறது. இந்த ஃபுல் ப்ராசஸும் சிலுவையில் ஒரே டயலாக்ல நடந்து முடிஞ்சிருச்சு. நாம் நியாயப்படி தண்டிக்கப்பட்டோம், ஆனால் இவர் ஒன்றுமே நடப்பிக்கல. அப்போ நான் பாவி, நீர் பாவமற்றவர் என்பதை அவன் அறிக்கையிடுகிறான். அங்கே ஆண்டவர் சொல்றாரு, இன்று நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இந்த வார்த்தையின் மூலம் அவர் பாவ மன்னிப்பை அவனுக்கு உறுதிப்படுத்தி ரட்சிப்பை வழங்குகிறார். அன்பானவர்களை, ரட்சிப்பு என்பது நம்முடைய நீதி நியாயங்களால் வருவதல்ல, அது ஆண்டவர் தருகிற பெரிய தகுதி, அது தயவு. இந்த ரட்சிப்பை குறித்த எச்சரிக்கை இன்று திருச்சபையினருக்கு இருக்க வேண்டும். நான் சொன்ன 27,000 மரணங்களுக்கு மேல் நடக்கிறது. இந்த ஆத்துமாக்கள் எங்கே போனது, எங்கே போய்கொண்டிருக்கிறது? நமக்கு அந்த அறிவு வேண்டும். இவங்களாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களா, அல்லது அந்த மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையை பற்றின அறிவு அவர்களுக்கு இருந்து இறந்தார்களா, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக இறந்தார்களா? தெரியாதே. இன்று நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வந்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் அதை பெற்றிருக்கிறார்களா? நம்முடைய சபையில் எல்லாரும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்திருக்கிறார்களா? நம்முடைய உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்களா? we are responsible for that என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருந்தால் எப்படி? சங்கீதம் 49:9 எடுத்து வாசிப்போம். அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. ஆத்தும மீட்பு, என்னுடைய ஆத்துமா மீட்கப்படுவது அது அருமையான ஒன்று என்று ஆண்டவர் இந்த வார்த்தையிலே சொல்லுகிறார். ஆத்துமா மீட்கப்படுவது தான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். இதை நாம் உணர்ந்திருந்தோமானால் நம்ம இனிமே ஜெபம் பண்ணும்போது எதையும் சேர்த்து கொள்வோம். ரட்சிக்கப்படாத எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அந்த கள்ளனை போல கடைசி நேரத்தில் அவர்கள் உம்மிடத்திலே வந்துடணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். அப்போஸ்தலர் 16:30 எடுத்து வாசிப்போம். இங்கே நமக்கு தெரியும் இந்த சம்பவம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கடுங்காவலிலே இருக்காங்க. பாடி துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிறைச்சாலை கதவுகள் திறக்கிறது, கட்டுகள் தானாக அவிழ்க்கப்படுகிறது, அவர்கள் அற்புதமாக வெளியே வருகிறார்கள். இதை கண்ட அந்த சிறைச்சாலைக்காரன் பயந்து நடுங்கி போச்சு அப்படின்னு தன்னை கொல்ல அவன் முயற்சிக்கிறான். இப்போ அவர் பவுல் தடுக்கிறார். ஐயோ, உன்னை ஒன்றும் செஞ்சுக்கிறாத. இப்போ அவன் கேட்குறான் உடனே, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? இன்னைக்கு நமக்கு தெரியும், அறிக்கையிடணும், ஆண்டவரிடத்துல எல்லாவற்றையும் அறிக்கையிடணும், மன்னிப்பை பெறணும்னு. இன்னைக்கு நிறைய பேர் they do not know what to do to get this salvation. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்பதே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இவர் கேட்டார்ல, நான் என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்? நிறைய பேர் படுகொலிக்குள்ளே விழுந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்குறோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். புகையிலை பயன்பாடு, மதுவின் பயன்பாடு, விபத்துக்கள், எவ்வளவு மரணங்களை கேள்விப்படுறோம். இந்த ஆத்துமாக்களை குறித்த கரிசனை முதலாவது குடும்பங்களிலிருந்து, சபையிலிருந்து, சொந்தங்களிலிருந்து ஆரம்பிக்கட்டும். இது சமுதாயத்திற்கு போகட்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? ஒவ்வொரு ஆத்துமாவையும் ரட்சிக்கும்படி, பாவிகளை மீட்கும்படி அவர் வந்தார். அந்த நோக்கத்தை தான் அவர் சிலுவையிலே ரட்சிப்பின் வார்த்தையாக வெளிப்படுத்தினார். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 2:4 அன்பானவர்களே, நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்த செய்கைகள், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் எல்லாவற்றையும் குறித்து பேசுகிறோம். நிறைய அதில் அக்கறை எடுக்கிறோம். அதெல்லாம் எதற்காக தரப்பட்டது? கீழே சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள். இதை ஒரு அறைகூவலாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் நான் பெரிய வேலைக்கு வருவேன், வந்து அழுத மாதிரி 7 பாட்டையும் பாடி அந்த சிலுவை காட்சியை கற்பனை பண்ணிட்டு நான் அப்படியே போயிடுவேன். இது இன்னொரு லெந்து காலம் வந்திருக்கு. திருப்பி அடுத்த வருஷமும் வரும். நம்ம எவ்வளோ பேர் ஜீவனோடு இருக்கோமோ ஆலயத்திற்கு வருவோம், திருப்பி வருத்தப்படுவோம், திருப்பி போவோம். அது கிடையாது. ஆண்டவர் இன்று சொல்லுகிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால்
தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம்? அன்பானவர்களே, கடைசி நேரத்திலே மாண்டு போகிற ஒரு கள்ளனை குறித்து ஆண்டவர் இவ்வளவு கரிசனை உள்ளவராக இருந்தார். உங்களையும் என்னையும் குறித்து, நம்முடைய குடும்பங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருப்பார். ஒருவேளை நம்ம கண்ணு முன்னாடி யாராவது அழிந்து போனால் அது எவ்வளவு துக்கத்தை தரும். தயவு கூர்ந்து இனிமே இந்த ரட்சிப்புக்குள்ளா எல்லாரையும் வழி நடத்துவோம். ஆண்டவருடைய பாரத்தை, சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தையை நாம் அந்த பாரத்தை தாங்கிக் கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். நாமும் அதை வெளிப்படுத்த ஆரம்பிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஒருவேளை இன்று ஆண்டவர் ஏதோ ஒரு வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசியிருந்தால், ரட்சிப்பை குறித்த பாரத்தை உங்கள் மனதிலே அவர் போட்டிருந்தால், நீங்கள் உற்சாகத்தோடு ஆண்டவரே நான் ரட்சிப்புக்காக பணி செய்கிறேன்னு சொல்லி உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே நீர் இறங்கும், இந்த ரட்சிப்பின் வார்த்தை உம்முடைய பாரத்தை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் சொல்லி உங்களை ஒப்புக்கொடுங்க. அன்புள்ள இயேசுவே, பரமராஜாவே, சிலுவையிலே குணப்பட்டு விசுவாசத்தோடு மன்றாடி கள்ளனுக்கு தேவரீர் உமது ராஜ்யத்தில் முதற் பங்கு அளித்து உமோடு பரதீசில் வீற்றிருக்க கிருபை செய்தீரே. ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். நாங்கள் இம்மையில் உமக்குள் எங்கள் கிரியைகளை நடத்தவும் மறுமையில் உம்மோடு என்றைக்கும் அரசாளவும் கிருபை அளியும். எங்கள் அந்நிய காலத்தில் நேரிடும் எந்த வேதனையிலும் நாங்கள் உம்மை விட்டு பிரியாதபடி செய்தருளும். ஆமேன்.